श्रीशैलदासार्यकृपार्थमन्त्रं श्रीदेवनाथार्यतयैकपात्रं वेदार्थविज्ञं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीडे शिवदे श्रीनारायणतात्यार महादेशिकाय नमः. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. அஸ்மத் பரம்பராயே நமஹ. போன ஸ்லோகத்துல இது மாதிரி பகவானுடைய ரூபங்கள்ல ஏதோ விரோதம் வரா மாதிரி இருக்கே, காரிகாரண பாவம்னா இருக்கு, இதுக்கெல்லாம் பதில் ஏதாவது சொல்லணுமே அப்படின்லாம் கேட்டாது. அதற்கு பதில் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கல்பிதம் இல்லை, எல்லாம் பகவானுடைய அவதார விசேஷங்கள், அவனுடைய ஸ்வேச்சாயத்தம். அது அதெல்லாம் விரோதம்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்க சொல்ற பாகவதங்கள்ல சதுர்முகன், ருத்ரன் இவளுடைய பிறப்பெல்லாம் கூட கேள்வி கேட்க முடியும். அதனால அது தவறான வாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டார். அதன் பிறகு சில பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல சில கேள்விகள்லாம் வருது. அதிலேயே அந்த வச்சனங்கள்லயே சில சந்தேகம் வருது. அதற்கு இப்போ விரோதம் உண்டா, அதற்கு என்ன சமாதானம் அப்படின்னு கேள்வி கேட்கிறா. சில ஆகமங்கள்லாம் என்ன பண்றது, மனோமயன், பிராணமயன், வாங்மயன் அப்படின்னு எம்பெருமான் வியஷ்டியில இருக்கிறதா சொல்றது. அது வியஷ்டியில பரிணாம விசேஷங்கள் அந்த மாதிரி சொல்றது. அது வியஷ்டினாலே என்ன அர்த்தம்னா பரிணாமம் தான் அர்த்தம். அதாவது சமஷ்டி வியஷ்டின்னு ரெண்டு சிருஷ்டி, அதான் ஏற்கனவே பார்த்திருக்கோம். சமஷ்டி சிருஷ்டி அப்படின்னா சுத்தமான மகத்து, அகங்காரம், பூதங்கள், இந்திரியங்கள் இவைகளுடைய சிருஷ்டி. அதே இந்த இது சமஷ்டி. வியஷ்டி அப்படின்னாக்கா இது அத்தனையும் பஞ்சீகரணம் பண்றது, அதன் பிறகு இந்த பிரபஞ்சத்தை அண்டங்கள்லாம் சிருஷ்டிச்சு, அதன் பிறகு ஜீவனுக்கு தேகத்தை கல்பிச்சு இந்திரியங்களை சேர்த்து விட்டு இதெல்லாம் பண்றது வெஷ்டி சிருஷ்டின்னு பேரு. இப்ப என்ன ஆயிடுறது, வாங்மயா மனோமயா அப்படின்னு சொன்னோம்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ வாங்மயன், மனோமயன், பிராணமயன் சொல்றது இது வெஷ்டி தானே. ஏன்னா வாக்கு, மனசு, அது மாதிரி பிராணன் இதெல்லாம் இதுல தானே வரும், வெஷ்டி சிருஷ்டியில தானே வரும். அதனால பகவானுக்கே வெஷ்டி பரிணாமங்கள் தான் இதெல்லாம் அப்படின்னுட்டு கேள்வி வருது. ஏன்னா சொல்றது நாங்க இல்ல, பாஞ்சராத்திரம் தான் அது சொல்றது, வாங்மயமா இருக்கான் அப்படின்லாம் சொல்றது. அது அதே மாதிரி இன்னொரு வாக்கியம் இருக்கு, ஏற்கனவே சொல்லிருக்கோம். சங்கர்ஷணன் ஜீவாபிமானியா இருக்கான், அவன் பிராணமயமாக இருக்கிறான். பிராணமயன் சங்கர்ஷணன், அவன் ஜீவாபிமானி. பிரத்யும்னன் மனோபிமானியா இருக்கான், அவன் மனோமயனா இருக்கான். அனிருத்தனோ அகங்காராபிமானி, வாங்மயனா அவன் இருக்கான். இதனால பெருமாள் இந்த மாதிரி பரிணாமங்கள்லாம் அடைஞ்சவரா இருக்கு அப்படின்னு இருக்குது. இது யாதவ பிரகாசம் சொல்ற மாதிரி சொல்லணும். யாதவ பிரகாஷா என்ன பண்ற அப்படின்னா பேன புத்புத தரங்க நியாயம், பேரரங்க நியாயம் தான் சொல்ற. ஒரே சமுத்திரம், அதுல அலை இருக்கு, அந்த கொப்பளங்கள் வரும் பாருங்க ஜலத்துல, குமிழ் அப்படின்னு சொல்ற, அதெல்லாம் இருக்கும். எப்படி இந்த புத்புதங்கள்லாம் இருக்குதோ இல்லையோ அந்த மாதிரி நுர வரும். நுர, புத்புதங்கள், அந்த இது குமிழ்கள், அலைகள் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தா கூட சமுத்திரம் அப்படின்னு அதுக்கு பேரு. ஒரே சமுத்திரத்துக்கு இத மாதிரி இருக்கு. அந்த மாதிரிதான் போக்தா போக்யம் பிரேரிதாரம் ச மத்வா சர்வம் புரோக்தம் திரிவிதம் பிரம்மமேதது அப்படின்னு இருக்கு. இது போக்தாவாக, போக்கியமாக, பிரேரிதாவாக. பிரேரிதா ஈஸ்வரன், போக்கியம் அப்படின்றது அச்சேதனம், போக்தான்றவன் ஜீவன்.
இந்த மாதிரி 3 விதமான பிரம்மம். இது நாங்க சொல்லல, ஸ்வேதாசுதரன் சொல்றது. ஸ்வேதாசுதர உபனிஷத்தை இந்த மாதிரி சொல்றது. அதனால பெருமாளுக்கே பரிணாமம் தான், பெருமாளுடைய பரிணாமம் தான் சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன்றது. இது பாஞ்சராத்திர பிரக்கிரியும் அது மாதிரிதானே இருக்கு. அதனால சுரூப பரிணாமம் ஏற்கனவே பர்சு பிரபஞ்சம்லாம் சொல்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஜீவசரத்துல. அதனால அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுவேன் அப்படின்னுட்டு இவாள்லாம் ஆக்ஷேபம் பண்றா. அதாவது ஸ்ரீ பாஞ்சராத்திர பிரக்கிரியிலேயே பரிணாமவாதம், பரமாத்மாவுடைய சுரூப பரிணாமவாதம் சொல்றது. மனோமயம் வாங்மயம் அப்படின்லாம் இருக்கு, சங்கர்ஷணம் நாம ஜீவோஜாயத்தே அப்படின்லாம் இருக்கு அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறா. அதற்கு பதில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு ஒரு பதில் சொல்ற அழகா. என்ன பதில் அப்படின்னா, நாங்க விகல்பிச்சு தூஷணம் பண்றோம், அந்த தூஷணத்துக்கு நீ பதில் சொல்ற. சுரூப பரிணாமம்னு நீ சொல்ற. இப்போ இது அச்சேதனம் மாதிரி பெருமாள் கூட சுரூப பரிணாமம் வருதுன்னு சொல்றியா? ஒரு மண்ணு அது கடமா மாறுறது, கடம் கபாலமா மாறுறது, கபாலம் கபாலிக்கையா மாறுறது, அத மாதிரி மாறுதுன்னு நீ சொல்றியா? அல்லது ஜீவன் மாதிரி சுவாவ பரிணாமம், ஜீவனுக்கெல்லாம் என்ன அப்படின்னா சுவாவ அந்நிதாபாவம். சுவாவம் எப்படி அந்நிதாபாவம்? சர்வபூத ஞானமானது இப்போ நமக்கு சங்குச்சிதமா இருக்கு, மோட்ச திசையில விகசிதமா எழுதும். அதே பிரளய திசையில சர்வபூத ஞானமே இருக்காது, வேலை செய்யாது. ஏன்னா இந்திரியங்களோ உடம்போ இல்லாததுனால. இத மாதிரி சுபாவ பரிணாமமா? அல்லது ஒரே சூரியன், சூரியனுக்கு ஜலத்துல 12 பாத்திரத்துல 12 ஜலம் கொட்டி வச்சிருக்கோம், 12 பாத்திரங்கள்ல. அதுல சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரியுறதோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு பிரதீதின்னு சொல்றியா? எப்படி 3 விதமாக விகல்பம் பண்ணிட்டு தூஷிக்கிறார்? அந்த மாதிரி சொல்ல முடியாது. இந்த மாதிரி அச்சேதனம் மாதிரி இது வருது அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தோஷம் அது. ஏன்னா பகவான் நிர்விகாரனா இருக்கான். நிஷ்கலம் நிச்சயம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம்லாம் வாக்கியம் இருக்கு இல்லையா? அந்த வாக்கியம் இருக்கிறதுனால அது வேதமானு சொல்லிட்டு போயிடுச்சு. பகவான் விகாரமற்றவன், அவனுக்கு விகாரம்ன்றதே கிடையாதுன்னுட்டு இதுவே சொல்லிட்டு போயிடுச்சு சாஸ்திரம், வேதம். அதனால அந்த விகாரமற்ற பகவானுக்கு சுரூப பரிணாமம் வருதுன்னு சொன்னேனாக்கா அச்சேதனம் மாதிரி அது தோஷம் வந்துடும். அல்லது நீ சுரூப அந்நிதாபாவம் சொன்னதுக்கு தோஷம் சொல்லிட்டோம். அது அப்ப நிர்விகார ஆகமங்கள்லாம் இதுவா போயிடும், பாதிதமா போயிடும். ஏன் அப்படின்னா விகாரம்னாலே என்ன அர்த்தம்னா தோஷம் தானே. விகாரமே தோஷத்தினுடைய இதுதான், வெளிப்படுத்துதல் தான் விகாரம்ன்றது. இது சுபாவமா இருந்தா என்ன, சுரூபமா இருந்தா என்ன? விகாரம் விகாரம் தானே. ஒருத்தனுடைய சுரூபமே விகாரம் அடைகிறது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு தோஷம் இருக்கிறதுனாலதான் அப்படி விகாரம் அடைகிறது. ஏற்கனவே பார்த்துட்டோம், நிச்சய பூஜையில இந்த மாதிரி விகாரமே கிடையாது. அதெல்லாம் பகவத் சங்கல்பத்தினால ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்திருக்கோம். ஆனால் இங்க பிரகிருதி மண்டலத்துல அச்சேதனங்கள்லாம் இந்த மாதிரி விகாரத்தை அடையிறதுன்னு சொன்னாக்கா அது தோஷம். சத்வரஜஸ்தமயமான குணங்கள் இருக்கிறதுனால அது அந்த மாதிரி மாறிடுறது அப்படின்னு சொல்லிருக்கோம். அதனால அது பகவானுடைய சுரூபத்திலேயே வந்துரும் நீ சொன்னேனாக்க அது தோஷம் வரும். அல்லது ஜீவன் மாதிரி சுபாவ பரிணாமம் அப்படின்னு நீ சொல்லணும். சுபாவ பரிணாமம் சொன்னாலும் இந்த சுபாவத்துக்கு எப்படி நீ சொல்ல போற? அவனுடைய ஸ்வரூபம் 3 விதமா இருக்கு அப்படின்னு வந்தது வாக்கியம். இப்போ போக்தா போக்யம் பிரேரிதாரம்ச அப்படின்னு சொல்லிட்டு திரிவிதம் பிரம்மமேதது அப்படின்னு நீ அந்த உணர்வு வாக்கியத்தை காமிச்சிருக்க. இது நித்தியத்திருத்தம்னு வச்சுக்கணும். 3 விதமான
நித்தியமான ரூபம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லணும். அப்ப சொன்னாக்கா என்ன அர்த்தம்? ஒரு போக்தா ஜீவன் அவனுடைய ரூபம் ஒண்ணு, போக்கியமான அச்சேதனத்தினுடைய ரூபம் ஒண்ணு. அந்த மாதிரி ஈஸ்வரன் இருக்கானே அவனோட ரூபம் ஒண்ணு அப்படின்னு 3 ரூபமாக நித்தியங்களாக நீ ஒத்துக்கணும். எல்லாம் நித்தியமா இருக்குன்னு ஒத்துக்கணும். ஏன்னா பரமாத்மாவுடைய தானே, பரமாத்மாவே 3 விதமா எடுத்துட்டு 3 சுபாவங்கள் மாறிட்டு இருக்கு. பரமாத்மாவுக்கு நித்திய சுபாவம், ஜீவனுக்கோ இத மாதிரி சங்குச்சிதம் விகசிதம் அப்படி ஒரு சுபாவம், அச்சேதனத்துக்கு அது ஒரு மாதிரி சுபாவம்னு ஒத்துக்கணும். அந்த மாதிரி ஒத்துண்டுட்டாக்கா ஈஸ்வரன் ஒத்தன் தானே. ஏகோகவை நாராயண ஆசீத் சதேவ சோமயிரம் அக்ர ஏகமேவ அத்விதீயம். ஏகமேவ அத்விதீயம் சொல்றதே எல்லா இடத்துலயும் ஏகஹா ஏகஹா அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ஏகோ தேவஹா ஏக சாஸ்தா நத்விதீயோஸ்தி கஸ்து. ஒருத்தன் தான் சாஸ்தா, சாசனம் பண்றவன், ரெண்டாவது பண்றது கிடையாது அப்படின்லாம் இருக்குதே. அவ பரமாத்மா ஒத்தந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ருதி வாக்கியங்கள் அவைகள் அத்தனையும் பாதிதமா போயிடும். எல்லாமே பாதிதமா போயிடும். பாதிதமா போயிடுச்சுன்னாக்கா அப்போ ஸ்ருதிய பாதிச்சு உங்க சித்தாந்தத்தை கல்பிக்கிறீங்கன்னாக்கா அதை பிராமணிகள் ஏத்துக்க மாட்டா. அதனால இந்த பாஞ்சராத்திர சங்கதியும் அத மாதிரி சொல்லாது, விரோதமா சொல்லாது, ஸ்ருதிக்கு விரோதமா சொல்லவே சொல்லாது. அதனால இந்த 2வது பட்சம் சுபாவன்யதா பாவம்ன்றதும் தவறு. 3வது நீ என்ன சொன்ன, பிம்ப பிரதிபிம்பவாதம் அப்படின்னு சொன்ன. அதாவது ஒரே சூரியன், பல ஜலபாண்டங்கள், ஜலம் இருக்கக்கூடிய பாத்திரங்கள்ல பல சூரியன்களா தெரியுது, அந்த மாதிரி இதை ஒத்துக்கலாமே அப்படின்னுட்டு பிராச்சீன அத்வைதிகள் அவள்லாம் சொல்றது, அல்லது ஔபாதிக பிரம்மவாதிகள் பாஸ்கர வேதாந்திகள் அவா சொல்றது. இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னா அதுவும் தப்பு. இது ஏன் அப்படின்னா நீங்களும் ஒத்துன்னு இருக்கீங்க, இந்த மாதிரி பலவிதமாக பார்க்கறதுங்கிறது பிராந்தி, அஜ்ஞானத்தினால பார்க்கறது, அதெல்லாம் கல்பிதங்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் பிரம்ம விவர்த்தவாதத்துல வரும் அப்படின்னுட்டு அத்வைதிகள் சொல்ற, உபாதிவாதத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கராச்சாரியர் சொல்ற, யாதவ பிரகாஷாலோ சக்திவாதத்துல வரும். சக்தி 3 விதமான சக்திகள், ஈஸ்வர சக்தி, ஜீவசக்தி, அச்சேதன சக்தி, இந்த மாதிரி 3 விதமான சக்திகள் அப்படி வரும்னு அவ சொல்றாது. அந்த மாதிரி சொல்றதுனால இப்ப எல்லாமே பொய்ன்னு வந்து முடியும். அது வரவே வராது. ஏன்னா இது வந்து மாயாவாதிக்கு ஞாடி தாயாதி பட்சம், இது பங்காளி பட்சம் மாதிரி இது. அதனால இந்த பட்சமும் தவறான பட்சம் இது. இது மாதிரி ஆயிடுத்து. அதனால 3 விதமான விகல்பம் பண்ணினாலும் உங்களுக்கு இது சரியா வராது அப்படின்னு சாதிச்சுட்டார். அதாவது அச்சேதனம் மாதிரி ஸ்வரூப அந்நிதாபாவமும் வராது, சேதனம் மாதிரி சுபாவ அந்நிதாபாவமும் வராது, அந்த மாதிரி பிம்ப பிரதிபிம்பவாதமும் வராது. அதனால இப்படிதான் வராதுன்னு சொல்லிட்டதுனால இந்த மாதிரி வாக்கியங்களே தவறான வாக்கியங்கள் அப்படின்னுட்டு சொல்லிட்டேன். உடனே அவன் என்ன கேட்கிறான், சரி நாங்க சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு இல்லையோ, இப்போ உன் சித்தாந்தத்துல என்ன சொல்லு. இப்ப அஞ்சராத்திர பிரக்கிரியை இத மாதிரி சொல்றது, பாஞ்சராத்திர பிரக்கிரியை இப்படி சொல்றதுன்னாக்கா இப்ப மனோமயம் பிராணமயம் இத மாதிரிலாம் சொல்றது இல்லையோ, பரமாத்மாவுக்கு விகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்ற. ஆனால் மனோமயன் பிராணமயன் வாங்மயன் அப்படின்னு சொல்றது, அதுக்கும் 2த்துக்கும் விரோதம் இருக்கே. 2த்தையும் நீங்க வந்து சமரசப்படுத்தணுமே, அதுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்கா இந்த மாதிரி ஸ்ருதிகள்லாம் கூட இதெல்லாம் வியவஸ்திதமான சத்தியமான அதிஷ்டான பேதங்கள். அது அதிஷ்டான பேதங்களை வச்சுன்னு சொல்லணும். அது ஈஸ்வரனுடைய சுரூபத்துல எது சமஷ்டியோ வெஷ்டியோ எதுவுமே கிடையாது. எல்லாமே ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது
பெருமாள் சர்வ காரணமா இருக்கான். சூக்ஷ்ம சிதகித் விசிஷ்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல சிதகித் விசிஷ்டம் பிரம்ம காரியம் அப்படின்னு சொல்றோம். இப்போ சூக்ஷமா இருக்கிற பிரம்மமே ஸ்தூலமா மாறுறதுன்னா எது மாறுறது? இப்போ பிரம்மஸ்வரூபத்திலேயே பரிணாமமா அப்படின்னு கேள்வி கேட்டு விசேஷணத்துலதான் பரிணாமம், விசேஷத்துல பரிணாமம் கிடையாது. விசேஷணமான அச்சேதனம் அதுல சுரூப பரிணாமம், அடுத்த விசேஷனம் சேதனம் அதுல சுபாவ பரிணாமம். பரமாத்மாவோ ஒரு விகாரமும் இல்லாம அதோட சேர்ந்துட்டு இருக்கான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றோம். அதனால பகவான் என்ன பண்றான்னாக்கா ஒவ்வொரு வஸ்துவுக்கும் அதிஷ்டாதாவாக இருக்கான். அந்த அதிஷ்டாதாவா இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபம் நிர்விகாரம், ஒரு விகாரமும் கிடையாது. அது அனந்தமா அது அதிஷ்டானம் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இவைகள் மாத்திரம் மாறிட்டு இருக்கு. அதனால ஈஸ்வரனுடைய சுரூபத்துல எந்த ஒரு கல்பனையும் கிடையாது, விகாரமும் கிடையாது. அதனால நீங்க பிராச்சீனமான சுரூப பரிணாமவாதம் பர்சர் பிரபஞ்சர் சொன்னது, அந்த மாதிரி சுபாவ பரிணாமவாதம், சக்தி பரிணாமவாதம், உபகித பரிணாமவாதம், இதெல்லாம் பாஸ்கராச்சாரியர், யாதவ பிரகாஷர், அத்வைதிகள் சொல்றது, அதெல்லாம் இவாளே உத்தர அடிச்சுக்கிறார். எல்லாரும் அடிச்சு முடிச்ச உடனே பாஷ்யக்காரர் அவன் அத்தனை பேர் சேர்த்து அடிக்கிறார், அவ்வளவுதான் அது. அதனால அந்த தவறான பட்சம் இது. அதனால யாதவ பிரகாஷ பட்சமும் சரியில்லை. இதெல்லாம் 173வது ஸ்லோகத்திலாம் வந்திருக்கு. ஏற்கனவே அவ இவாரெல்லாம் சொல்றதெல்லாம், யாதவ பிரகாஷால் சொல்றது, பாஸ்கராச்சாரியர் சொல்றதெல்லாம் ஏற்கனவே கண்டனம் பண்ணியே ஆயிடுச்சு. இப்ப இங்க எப்படின்னாக்கா பாஞ்சராத்திர பிரக்கிரியில மனோமயம் வாங்மயம் பிராணமயம் தான் சொல்லிருக்கேன், அதற்கு சமாதானம் எப்படி அப்படின்னு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லச்ச அவா பட்சமும் இதுவும் ஒன்னாயிடுமா, பஞ்சராத்திர பிரக்கிரியை சொல்றதும் யாதவ பிரகாஷால் பாஸ்கராச்சாரியெல்லாம் சொல்றதும் ஒன்னாயிடுமா அப்படின்னு கேள்வி வந்தது. ஒன்னா ஆகாது, அது ஒன்னாவே ஆகாது. அது தவறான பிரக்கிரியை. பாஞ்சராத்திர பிரக்கிரியோ வேதத்தை கொண்டு பகவான் நிர்விகாரன், ஜீவனே நிர்விகாரன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருந்துச்சா பரமாத்மாவுக்கு எப்படி சவிகாரத்துவம் வரும்? அது வராது இல்லையோ. அதனால அது இங்க சொல்றது. அதனாலதான் பாஞ்சராத்திர வச்சனங்கள்ல விரோதமே கிடையாது இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம் திருப்பி. ஈசஸ்ய வியஷ்டிபேதான் அபிதததி மனோ வாங்மயாதீன் யதன்யே தத்ரத்ரேதா யதீஷ்டா விகிருதிரவிஷயா நிர்விகாராகமாஸ்யோ நித்யத்ருத்வேது நைகேஸ்வர நியமகதிஹி பிராந்தி சித்தே விபாகே மாயா தாயாத பக்ஷः ஸ்ருதிரபி நியதைஹி அஸ்வதிஷ்டான பேதைஹி அப்படின்னு சாய்க்கிறார். அந்நே இன்னும் சில பேர்லாம் மனோவாங்மயாதீன், மனோமய வாங்மய பிராணமய, இப்படி மனோமய பிராணமய வாங்மய இப்படிப்பட்ட ஈசஸ்ய ஈஸ்வரனுக்கு பரமாத்மாவுக்கு வியஷ்டி பேதான், வியஷ்டினாலே பரிணாமம், அதனால பரிணாம விசேஷமான ரூபங்கள் அவைகளை அபிதததி சில சம்மதிகள்லாம் வதந்தி சொல்றது. அது சொல்றதுனால பெருமாளுக்கு இத மாதிரி வியஷ்டி சுரூப விகாரமே வருது அப்படின்னு அர்த்தம் வந்துடுறது. இது சமுத்திர பயணரங்க நியாயத்தினால யாதவ பிரகாஷால் சொல்ற, அல்லது உபகித பிரம்மவாதமாக பாஸ்கராச்சாரியர் சொல்றாரு, சங்கராச்சாரியரோ விவர்த்தவாதம் சொல்றாரு. இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்லாம் கேள்வி வந்தது. அதற்கு பதில் 3 விதமான விகல்பம். என்னென்ன? அச்சேதனம் மாதிரி சுரூப பரிணாமமா, அல்லது சேதனம் மாதிரி சுபாவ பரிணாமமா, அல்லது இந்த மாதிரி பிரதிபிம்பவாதமா அப்படின்னு கேள்வி வந்தது. அதுல தத்ர அந்த 3 விகல்பங்கள்ல திரேதா விகிருதிகி
மூன்று ரூபமாக மூணு ரூபமாக விகாரம் வந்துரும் பரமாத்மாவுக்கு. எது இஷ்டா நீ சுரூப பரிணாமம் சொல்லிட்டேன்னாக்கா அச்சேதனம் மாதிரி, அப்போ பெருமாளே மூன்று விதமான பரிணாமங்களை சுரூப பரிணாமங்களை விகாரங்களை அடைகிறார் அப்படின்னு ஆயிடும். அப்படி சொன்னா எது இஷ்டா உனக்கு சம்மதமா இருந்ததுன்னு தருகி நிர்விகார ஆகமாக பெருமாள் நிர்விகாரனா இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகமங்கள் வேத வாக்கியங்கள்லாம் நிஷ்கலம் நிச்சயம் சாந்தம்ன்ற வாக்கியங்கள்லாம் இது ஸ்ருதையாக அந்த ஆகமமான வேதங்கள் அபிஷயாக அர்த்தசூன்யமா போயிடும். அர்த்தசூன்யம் என்ன அர்த்தம்? எல்லாம் பாஜிதமா போயிடும் அர்த்தம். அபிஷயம் விஷயமே இல்லைன்னு பெருமாள் நிர்விகாரனான பகவானுக்கு நீங்க விகாரம் உண்டுன்னு சொல்லிட்டீங்கன்னாக்க அப்போ இது அபிஷயமா போயிடும், விஷயமே இருக்காது. அப்படின்னா பரமாத்மாவே விஷயம் இல்லை. அப்ப நிர்விகாரமானது எது இருக்கு அப்படின்னு கேள்வி வரும். எதுவுமே இல்லைன்னு ஆயிடுமே. அதனால அது விரோதம். அதனால அபிஷயமா போயிடும். நித்தியத்ருத்வேது இது மூன்று விதமாக சுபாவ பரிணாமம். மூணு நித்தியமா இருக்குது. அச்சேதனம், சேதனம், ஜீவன், பரமாத்மா, இந்த ஈஸ்வரன் மூணுத்துக்கும் சுபாவம் மாத்திரம் மாறிட்டு இருக்குது. ஆனா மூணு நிச்சயமா இருக்கு, சுபாவம் மாத்திரம் அன்னிதா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அப்போ அச்சேதனமும் ஈஸ்வரன், சேதனமும் ஈஸ்வரன், ஈஸ்வரன் பரமாத்மா, இப்படி மூன்று பேர் ஆயிடுவார். அப்படி சொன்னா என்ன ஆயிடும்? ஏக ஈஸ்வர நியமகதிகி என்ன, ஒரே ஈஸ்வரன் அப்படின்னு நியமத்தை சொல்லக்கூடிய வேத வாக்கியங்கள் அது இல்லைன்னு ஆயிடும். ஏகோ தேவகா ஏக சாஸ்தா நத்விதீயோஸ்தி கஷ்டது எல்லாம் வாக்கியம் இருக்கு. அதெல்லாம் அந்த கிரமம் எல்லாம் பாதிதமா போயிடும். எல்லாம் பாதிதம், எதையுமே ஒத்துக்க முடியாதுன்னு ஆயிடும். அதனால அந்த பட்சமும் விரோதம். ஏன்னா ஸ்ருதி விரோதம் தான் எல்லா இடத்துலையும். சரி, பிம்ப பிரதிபிம்பாதம் இருக்கலாமே அப்படின்னாக்க விபாகே இந்த மாதிரி விபாகம் பண்றோம். பிம்ப பிரதிபிம்பவாதத்தை வச்சிருந்து பரமாத்மா ஒருத்தர் தான் ஏதோ உபாதியினாலேயோ அல்லது சமுத்திர பயணதரங்க நியாயத்தினாலேயோ விவர்த்தவாதத்தினாலேயோ இத மாதிரி நாங்க பிராந்தி சித்தமான்னு சொல்லிடுறோம். பிராந்தி சித்தான எல்லாம் கல்பிதம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னாக்க அப்ப மாயாதாயாத பக்ஷா, மாயாவாதிகள்னா யாரு? அத்வைதிகள் அல்லது பௌத்தார். அவளுக்கு தாயாதம், தாயாதம்னா ஞாத்தின்னு அர்த்தம், பங்காளி. அந்த மாதிரி நீங்களும் ஆயிடுவீங்க, அவளுக்கு அண்ணது மாதிரி ஆயிடுவீங்களோ. ஏன்னா அவளும் பொய்ன்னு சொல்ற, நீங்களும் அது உபாதியோ சக்தியோ எது சொன்னாலும் சரி அந்ததோகத்வா கடைசியில என்ன சொல்லணும்? எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லணும். எல்லாம் பொய்ன்னு நீங்க முடிச்சீங்கன்னாக்க அது எல்லாரும் நீங்க ஒன்னாதான் சொல்றீங்க, எல்லாரும் நீங்க தாயாதிகள் தான். அதனால உங்க சித்தாந்தத்துல இத மாதிரி தாயாத பட்சமா போயிடும். அது சரி. அப்படியானாக்கா இப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? மனோமயன் வாங்மயன் பிராணமயன்லாம் இருக்கு, அதுக்கு நீங்க என்ன சமாதானம் சொல்லுவீங்கன்னு கேட்டா, ஸ்ருதிரபி இந்த உபனிஷத் வாக்கியங்கள்லாம் கூட நியதைஹி, நியதம் வியவஸ்திதமானது, மனசுக்கு அதிஷ்டாத பரமாத்மா. இந்த மனசு இது மாதிரி என்னென்ன இந்திரியங்கள் இருக்கோ அவைகள் அத்தனத்துக்கும் பகவான் அதிஷ்டானம் பண்றவனா இருக்கான், ஆள்றவனா இருக்கான். அப்படி இருந்துன்னு நமக்கு உபகாரம் பண்றான். வியவஸ்திதைகி, அதான் நியதைகின்னு வியவஸ்தான் பண்றது. அது எப்படி? சத்தியமான நிகழ்வுகள்னு அர்த்தம். நியதமா இருக்குது, அது சத்தியமா இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் அதிஷ்டானம் தான். அதனாலதான் அதிஷ்டான பேதை. இத சூத்திரக்காரரே சொல்லிட்டார். ஜோதிராத்யதிஷ்டானம் தூ ததா மரணாத் பிராணபதா சப்தாத் அப்படின்னு 2ஆம் அத்தியாயம் 4ஆம் பாதத்துல அதிகரணம். அது பிராணபாதம்னே பேர் இருக்கு. அதுல அந்த பாதத்துல சொல்லும் பொழுது இவைகள் எல்லாம் ஜோதிராத்ய அதிஷ்டானம், இந்திரியங்களுக்கெல்லாம் அதிஷ்டாதாவா யார் இருக்கான்னா பரமாத்மா தான் சித்தாந்தம் பண்ணிருக்காரு. அதனால எல்லாத்துக்கும் அதிஷ்டாத்ரு தேவதை பரமாத்மா அப்படின்னு சொல்றதுனால அந்த கிரமம் தான் இருக்கணும். அதனால அதிஷ்டான தேதை அஸ்து
அந்த மாதிரி இருக்கட்டும். அதனால ஈஸ்வர ஸ்வரூப பரிணாமம்ன்றது ஒத்துக்க கூடாது. ஏற்கனவே நீங்க ஸ்வரூப பரிணாமம்லாம் வராதுன்னுட்டு நாங்க சொல்லிட்டோம். ஏற்கனவே சாதிச்சாச்சு, எல்லாம் கண்டனம் பண்ணியாச்சு வாழ. அத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். ஈசஸ்ய யஷ்டி பேதான் அபிதததி மனோ வாங்மயாதீன் யதன்யே தத்ரத்ரேதா யதீஷ்டா விகிருதிரவிஷயா நிர்விகாராகமாஸ்யுः நித்யஸ்த்ருத்வேது நைகேஸ்வர நியமகதிः பிராந்தி சித்தே விபாகே மாயாதாயாதபக்ஷः ஸ்ருதிரபி நியதைः அஸ்வதிஷ்டானபேதைः கவிதார்க்கிகசிம்ஹாய அஞ்ஞானகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குருபரம்பராயே நமः.